அனைவருக்கும் வணக்கம். இனி வரும் பதிவுகளில் சேஷாத்ரி சுவாமிகள் செய்த அற்புதங்களை பற்றி காணப்போகிறோம். முதலாவதாக, காலவஸ்திரம் அணிந்த வேறொரு மகான் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். அவர் வடநாட்டில் கடும் தவம் இயற்றியவர். ஏதோ தீவினையால் தன் சக்தி குறையவே தென்னாடு வந்தவர் அவர். திருவண்ணாமலை பெரிய கஷேத்திரம் என்று அறிந்திருந்தார். அதன் மலையில் தங்கி தவம் இருந்தால் மூலிகையை கொண்டு செங்கல் அளவுக்கு தங்கக்கட்டி செய்யலாம் என்ற நப்பாசை அவருக்கு. எனினும் அன்றாட தேவைக்காக திருவோடி ஏந்தி பிச்சை எடுத்தார். ஒரு நாள் மகான் சேஷாத்ரி ஜெபத்தில் இருந்தார். அப்போது அந்த பக்கம் போன வடநாட்டு மகான் இவரை பார்த்தால் பிச்சைக்காரனைப் போல இருக்கிறார். இவரிடம் என்ன கிடைக்கப் போகிறது என எண்ணியபடியே கண்மூடி கிடந்த சேஷாத்ரி சுவாமிகள் முன் திருவோட்டை நீட்டினார். ஜபம் செய்வதற்காக வலது காலை மேலே வைத்து இடது காலை கீழே வைத்து ஆசனம் போட்டிருந்தார் நம் மகான். தன் ஞான திருஷ்டியால் திருவோடு நீட்டப்படுவதையும் நீட்டுபவரின் மனநிலையையும் அறிந்தார். வலது காலை தூக்கி கொண்டு இடது காலை நீட்டி எட்டி திருவோட்டில் உதைத்தார் நம் சுவாமி. நங் என சத்தம் கேட்டது. வடநாட்டு சாமியார் தன் திருவோட்டை பார்த்தார். தங்க ஒளி மின்னியது. உற்று பார்க்கையில் தன் திருவோட்டில் மொஹரா என்ற நாணயம் ஒன்று விழுந்து கிடந்தது. அது தங்க நாணயம். சேஷாத்ரி சுவாமியின் மகிமை அறிந்தார், வணங்கினார். திருவண்ணாமலை தலத்தை விட்டே ஓடினார். அடுத்ததாக, ஒரு முஸ்லிம் பக்தருக்கு நிகழ்ந்த அற்புதம். அப்போது முஸ்லிம் ஒருவர் டீக்கடை வைத்திருந்தார். அது பஜாரில் இருந்தது. அங்கு பரோட்டா வியாபாரமும் உண்டு. அதற்கு தேவையான மைதா மாவு மூட்டையில் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் இரவின் தொடக்க காலம். சேஷாத்ரி சுவாமிகள் பங்கடைக்குள் நுழைந்து தண்ணீர் ட்ரம்மில் இருந்த தண்ணீரை எடுத்து மைதா மாவு மூட்டையில் ஊற்றிவிட்டார். டீக்கடை பாய்க்கு கோபம் வரவில்லை. ஆனால் நனைந்த மாவை என்ன செய்வது என திகைத்து கலங்கினார். சேஷாத்ரி சுவாமி போய்விட்டார். திடீரென்று ஒரு லாரி வந்தது. சர்க்கஸ் கம்பெனி லாரி அது. திருவண்ணாமலையில் முகாமிடப் போவதாகவும் சாப்பாடு செய்ய நேரமில்லாததால் பரோட்டா மொத்தமாக சப்ளை செய்ய ஆர்டர் கொடுத்தனர். மகிழ்ந்தார் பாய்.